சதுரகிரி. சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி சதுரகிரி. சித்தர்களின் பூமிக்கு இது ஒரு பரவச பயணம். प्रभुं प्राणनाथं विभुं विश्वनाथं जगन्नाथनाथं सदानन्दभाजम् भवद्भव्यभूतेश्वरं भूतनाथं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गलेरुण्डमालं तनौ सर्पजालं महाकालकालं गणेशाधिपालम् जटाजूटगङ्गोत्तरङ्गैर्विशिष्यं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे मुदामाकरं मण्डलं मण्डयन्तं महामण्डलं भस्मभूषाधरं तम् अनादिव्यपारं महामोहमारं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे तटाधो निवासं महा अट्टहासं महापापनाशं सदा सुप्रकाशम् गिरीशं गणेशं सुरेशं महेशं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे गिरीन्द्रात्मजा सङ्गृहीतार्धदेहं गिरौ संस्थितं सर्वदा सन्निगेहम् परब्रह्म ब्रह्मादिभिर्वन्द्यमानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे कपालं त्रिशूलं कराभ्यां ददानं पदाम्बोजनं राय कामं तदानं बलिवर्धयानं सुराणां प्रदानं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे शरच्चन्द्रगात्रं गुणानन्दपात्रं त्रिनेत्रं पवित्रं धर्मेशस्य मित्रम् अपर्णाकलत्रं चरित्रं विचित्रं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे हरं सर्पहारं चिताभूविहारं भवं वेदसारं सदा निर्विकारम् श्मशाने वसन्तं मनोजं दहन्तं शिवं शङ्करं शम्भुमीशानमीडे प्रभाते नरशूलपाणे पडे स्तोत्ररक्तं विह प्राप्य रक्तम् सपुत्रं सुजानं सुमित्रं कलत्रं विचित्रै समाराध्य मोक्षं प्रयाति சதுரகிரி. சித்தர்கள் வாழும் புண்ணிய பூமி சதுரகிரி. சித்தர்களின் பூமிக்கு இது ஒரு பரவச பயணம். உலகமெங்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள். உலகில் உள்ள அனைத்து சித்தர்களும் தினமும் இரவு ஒரு இடத்தில் கூடி இறைவனை தரிசித்து சூரிய உதயத்திற்கு முன் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விடுகிறார்கள். அப்படி சித்தர்கள் கூடும் இடம்தான் சதுரகிரி. சதுரகிரி மலையிலும் சித்தர்கள் கூடும் இடம் சந்தன மகாலிங்கம் ஆலயம்.
இங்குதான் 18 சித்தர்களின் ஆலயமும் அமைந்துள்ளது. இந்திரகிரி, ஏமகிரி, வருணகிரி, குபேரகிரி என்ற 4 மலைகளின் நடுவே அமைந்துள்ளது சதுரகிரி. இம்மலை மதுரை மாவட்டம் சாப்டூர் வட்டத்தில் அமைந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் தாணிப்பாறை என்ற இடத்தில் இருந்து எளிமையான வழி உள்ளது. சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் சுந்தர மகாலிங்கன். இரும்பை காந்தம் ஈர்ப்பது போல அனைத்து சித்தர்களையும் மக்களையும் தன்பால் ஈர்த்து அருள்பவன். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்பு உள்ளது கிருஷ்ணன் கோவில். அங்கிருந்து வற்றியிராயிருப்பு என்ற பத்ராப் சென்று அங்கிருந்து சதுரகிரி அடிவாரமான தாணிப்பாறை செல்லலாம். சதுரகிரி மலையின் அடிவாரத்தில் தாணிப்பாறை அமைந்துள்ளது. இங்கு ஆசீர்வாத விநாயகர் அருள் பாலிக்கிறார். இவரை வணங்கிவிட்டுத்தான் பயணத்தை தொடர வேண்டும். பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. பாரினில் வந்தவன் பரமனின் மகனவன், பணிந்தவர் கண்ணில் காட்சி தருபவனே கணபதி பெருமானே. ஐங்கர ஆண்டவன் ஐயம் அகற்றுவான், சங்கரன் மகனவன் சங்கடம் போக்குவான். அடுத்ததாக அமைந்துள்ளது தாணிப்பாறை கருப்பன் கோவில். தாணிப்பாறை கருப்பனே சதுரகிரியின் காவல் தெய்வம். கருப்பனிடம் உத்தரவு பெற்றே வனப்பகுதியில் நுழைய வேண்டும். மலை ஏறுவது ஒரு சில இடங்களில் கடினமாகத்தான் இருக்கும். 14 கிலோமீட்டர் மலை மீது ஏறி செல்ல வேண்டும். மிகவும் கவனமாக செல்வது நல்லது. நாம் செல்லும் வழித்தடம் நன்றாக குறிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான இடங்களில் சிறிய அறிவிப்பு பலகைகள் உள்ளன. ஸ்ரீ வாயுபுத்திர அனுமன் சஞ்சீவி மலையை லட்சுமணனுக்காக இலங்கைக்கு எடுத்துச் சென்று திரும்பிய போது ஒரு பகுதி முனிவர்களின் தவ வலிமையால் இந்த சதுரகிரியில் விழுந்தது. அதனாலேயே இங்குள்ள மூலிகைகள் மிகுந்த சக்தி உள்ளவையாக உள்ளன. இயற்கை எழில் சூழ மனதை கவர்கிறது. அழகான நீரோடைகள் உள்ளது. சதுரகிரிக்கு மேருகிரி, சிவகிரி, சத்திகிரி, உதயகிரி, ஏமகிரி, கைலாசகிரி, இந்திரகிரி, சந்திரகிரி, சூரியகிரி, பிரம்மகிரி, குபேரகிரி, சித்தகிரி போன்ற 16 பெயர்கள் உண்டு. இத்தலத்தில் இருக்கும் சந்திர தீர்த்தம், கௌடின்ய தீர்த்தம், ஆகாய கங்கா தீர்த்தம், மஞ்சளூற்று தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம்,
பொய்கை தீர்த்தம், நாகசுனை தீர்த்தம், புலிராட்டி தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமியை தரிசனம் செய்தால் நலம். வனப்பகுதியின் ஆரம்பத்தில் உள்ளது கோணத் தலைவாசல் பகுதி. காராம் பசுத்தடம். காராம் பசுத்தடம் என்பது காமதேனு பூமியில் இறங்கிய காலடி தடம். இதை வழிபடுவதன் மூலம் அனைத்து தேவர்களையும் வணங்கிய பலன் ஏற்படும், சகல ஐஸ்வர்யங்களும் சேரும். கோராக்கர் குகை. நடந்து வரும் பாதையிலிருந்து சற்று விலகி ஆற்றின் கரையில் பாறைகளுக்கு உள்ளே அமைந்துள்ளது கோராக்கர் குகை. கோராக்க சித்தர் இறைவனை வழிபட்ட இடம் இது. மூலிகைகளை அரைக்க பயன்படுத்திய இடம் இது. மன நிம்மதியை தரவல்லது இக்குகை. அழகான நீரோடை அருகில் உள்ளது. இரட்டை லிங்கம். இந்த இரட்டை லிங்கம் ராமதேவ சித்தர் பூசித்தது. இங்கு அருகில் அமர்ந்து சிவனை தியானித்தால் மரண பயம் நீங்கும். இரட்டை லிங்கமும் மகாலிங்கமும் சுயம்பு லிங்கங்களாகும். 5 லிங்கங்கள் சதுரகிரியில் உள்ளன. இவை 5ம் பஞ்சபூத லிங்கங்கள் எனவும் அழைக்கப்படும். ஆகையால் சதுரகிரி மிக சிறப்பான புண்ணிய ஸ்தலமாகும். இரட்டை லிங்கம் அரி அர்த்தர் வடிவில் இறைவன் சிவபெருமான் அருள் பாலிப்பதாகும். ஆவுடையின்றி சங்கர நாராயணராக சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். வருசநாடு வழியாகவும் சதுரகிரியை வந்தடையலாம். மேலும் பேரையூர் வழியாகவும் சதுரகிரியை வந்தடையலாம். சதுரகிரி மலையில் பளியர் எனப்படும் பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். கோவில் வரும் பக்தர்கள் இவர்கள் உதவியுடன் சதுரகிரியின் பல பகுதிகளுக்கும் சென்று வருகிறார்கள். நாவல் ஊற்று. பக்தர்களின் தாகம் தணிக்கும் ஊற்று. இங்கு தாகம் தணித்து இளைப்பாறை செல்லலாம். கைலாயத்தில் ஒரு நாள் யாழ்வல்ல தேவர் ஒரு தேவமாதை கண்டு மயக்கமுற்றதால் சிவபெருமான் இருவரையும் பூலோகம் சென்று சிற்றின்பம் நீங்கி இருக்க தாம் வந்து ஆட்கொள்வதாக அருளச் செய்தார். யாழ்வல்ல தேவர் பச்சைமாலாகவும் தேவமாது அவர் மனைவியாகவும் பூமியில் விதிப்படி வாழ்க்கைப்பட்டனர். அவர்கள் சதுரகிரியில் மாட்டுக்கிடை அமைத்து வாழ்ந்தனர். பச்சைமால் தினமும் ஒரு குறிப்பிட்ட காராம் பசுவின் பாலை
சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு